சாரி சாம். அம்மா இப்போதான் சொன்னாங்க. சித்தி இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இல்ல சந்துரு, நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணல. லீலாவை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏன் லீலாவுக்கு என்னாச்சு? லீலா யார் கூடவோ போன்ல பேசிட்டு இருக்கா. ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்கான்னு தோணுது. யார் என்னன்னு தெரியுமா? அ, அ, பேர் ஏதோ சொல்ல வந்தா, எனக்கு ஞாபகம் இல்ல. ஆள் எப்படி இருப்பா? தாடி வச்சிருப்பான், பைக் வச்சிருப்பான். சாம், இதெல்லாம் ஒரு அடையாளமா? அ, இல்ல, அவன் கூட நம்ம பழைய வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்தான். அவன் கூட தான் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சாம், நீ சொல்ற பொறுக்கி யாருன்னு எனக்கு தெரியும். அவனை சும்மா விடக்கூடாது. எனக்கு வர கோவத்துக்கு லீலாவை என்ன பண்றேன்னு பார். ஏய் சந்துரு, நில்லு. அவசரப்படாத சந்துரு. நான் சொன்னதெல்லாம் ஒரு கால்குலேஷன் அண்ட் கெஸ் தான். நாம ஏதாவது பண்ண போய் அது தப்பாயிட்டா அது நமக்கு தான் கஷ்டம். நீ என்ன சொல்ற சாம்? நீ சொன்னது எதுவுமே உண்மை இல்லையா? எல்லாமே கெஸ் தானா? உண்மைதான், ஆனா என்னால 100% சொல்ல முடியல. சாம், என்ன குழப்பாத. நான் நடந்தது ஃபுல்லா சொல்றேன், அப்பதான் உனக்கே தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. ம், சொல்லு. அவனோட பேரு அபிஷேக். ஆமா, லீலா கூட அபின்னு தான் பேசிட்டு இருந்தா. இவங்களோட காதலுக்கு சாமானியா ஹெல்ப் பண்றான்னு நினைக்கிறேன்.
நீயே சொல்லு சந்துரு, இந்த விஷயத்தை எப்படி வீட்ல சொல்ல முடியும்? கண்டிப்பா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த லேப்டாப் காணாம போனது, அக்கவுண்ட்ல இருந்து ஒரே நைட்ல பணம் காணாம போனது, இதெல்லாம் அந்த அபியும் சாமான்யாவும் சேர்ந்து தான் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சந்துரு. கண்டிப்பா பண்றேன். ஆனா நீ எதுக்கும் சூர்யா அண்ணன்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடு. அவன் என்ன சொல்றான்னு கேட்டு அந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகே சந்துரு. சூர்யா கிட்ட லீலாக்கு இருக்கிற பிரச்சனை பத்தி சொல்லிடணும், அதுதான் நல்லது. யாராவது கேட்டா கூட இந்த ஆல்பத்தை திருப்பி கொடுக்க வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். நீ சொன்ன இடத்துக்குலாம் என்னால வர முடியாது, அதுவும் நைட் டைம்ல. நோ வே. சூர்யா ரூம்ல இருக்கானா இல்லையான்னு தெரியலையே. என்னாச்சு சாம்? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆள் இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதான். அதுக்கு நீ கால் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா கதவை தட்டி இருக்கலாம். வர வர உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. இந்த ஆல்பத்துக்காக தானே நீ கைய சுட்டுக்கிட்ட. இந்தா, இதை நீயே வச்சுக்கோ. என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? அத நான் கேட்கணும். உனக்கு என்னாச்சு? நீதான் என்ன வேணான்னு சொல்லி ஆல்பத்தை வாங்கிட்டு நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு போனேன். இப்ப என்னடான்னா ஆல்பத்தை திருப்பி கொடுக்க வந்திருக்க. உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எங்க அம்மா உன்கிட்ட நடந்துகிட்டத கேள்விப்பட்டேன். அவங்க சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். எல்லாம் உன்னாலதான். ஒரு வார்த்தை நீ வாயை திறந்து சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்படி மட்டும் சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம், அவமானம் இதெல்லாம் பட்டிருக்க தேவையில்லை. முடிஞ்சு போன கதையை பத்தி நான் பேச வரல. நான் வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வந்திருக்கேன். சரி, என்னன்னு சொல்லு. லீலா ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிருக்கான்னு தோணுது. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவளை காப்பாத்தியே ஆகணும். அவ பிரச்சனையில இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? யாரும் சொல்லல, அவ நடந்துக்கிற விதத்தை வச்சு சொல்ற. அவ முன்ன மாதிரி இல்ல. அடிக்கடி போன்ல யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. அவளும் சாமான்யாவும் அடிக்கடி மீட் பண்ணி தனியா பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது, இது இப்படியே விட்டா இந்த குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் வந்து சேரும். இங்க பாரு சாம், ஏற்கனவே ஒரு தடவை நீ இந்த மாதிரி சொல்லிதான் உன்னை அசிங்கப்படுத்தினாங்க. லீலா போன்ல பேசுறத வச்சோ இல்ல சாமானியா கூட பேசுறத வச்சோ எதுவும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே ஆபீஸ் டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பெருசாக்காத. அது இல்ல சூர்யா. இங்க பாரு சாம், கண்டதை போட்டு மனசை குழப்பிக்காத.
ஃப்ரீயா விடு, போய் படு. உன்னை யாராவது இங்க பார்த்தா, அதுவும் இந்த நேரத்துல பார்த்தாங்கன்னா இன்னும் பிரச்சனையாயிடும். சரி, இந்தா இத நீயே வச்சுக்கோ. இது உன்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. ஹலோ, ஒரு சின்ன ஹெல்ப். போற வழியில பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட முடியுமா? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்ப எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டீங்கன்னா விட்டுடுவோமா? அப்பா அம்மா மேல பக்தி இருக்கணும், பயம் இருக்க கூடாது. எப்படி உங்களை பயமுறுத்தி வளர்க்குறவங்க பேரண்ட்ஸாவே இருக்க முடியாது. பயம் வேற, பக்தி வேற, காதல் வேற, கருணை வேற. ஓய் செல்வி, ஏய் வா வா. ஐயோ, வா வா வா.
சீக்கிரம் வா. Come on. வா. சீக்கிரம் வா. சீக்கிரம். Come on. அவ யார் தெரியுமா? சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. உனக்கு அண்ணி முறை வேணும், புரியுதா?